ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஃபிஷ் லவருக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட். ட்ரெடிஷ்னல் கிராமத்து ஸ்டைலில் மீன் குழம்புக்கான சமையல் மந்திரம் பார்த்துடலாமா? குழம்புக்கு தேவையான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். பாத்திரம் சூடானதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிப்போம். 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் பொரிஞ்சு வர ஸ்டேஜில் கருவேப்பிலை சேர்த்துப்போம். சின்ன வெங்காயம் 10லேருந்து ஒரு 15 வரைக்கும் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் பூண்டு தட்டி சேர்த்துக்கலாம், இடித்து. பூண்டோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி தண்ணி விடுற ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் குழம்புக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா பெருசாக நான் எதுவும் சேர்க்கல. நான் குழம்பு மிளகாத்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. நான் இந்த ஸ்டேஜில் ஒரு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூளும், குழம்புக்கு பத்தலைன்ற ஸ்டேஜில் புளி கரைச்சி ஊற்றும் போது அதில் ஒரு 2 ஸ்பூனும் சேர்த்துப்பேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. இப்போ புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். புளி எலுமிச்சை பழம் அளவுக்கு கரைச்சி ஊற்றிக்கோங்க. இப்போ குழம்பு கொதிச்சு வர ஸ்டேஜில் மாங்காய் சேர்த்துக்கோங்க. நல்லா குழம்பு சுண்டி குழம்பு கரண்டியில் ஒட்டுற அளவுக்கு அதில் வரும்போது நான் மாங்காய் சேர்த்துக்கிறேன். மாங்காய் சேர்த்து திரும்ப ஒரு கொதி வரும்போது மீன் சேர்த்துக்கலாம். பார்த்திங்களா, இதுதான் பதம். இப்போ மீனை சேர்த்துக்கலாம். மீன் போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸில் 10 மினிட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணாங்கன்னா மீன் போட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸில் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.